चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। கர்ம யோகத்தில் யோக பலத்தின் வெற்றி ஒரு விசித்திரமான அனுபவம். இன்று எப்பொழுது வதனத்திற்கு சென்றேனோ, சென்றதுமே சிவ் பாபா மற்றும் நமது பிரம்ம பாபா இருவருமே ஒன்றாக அமர்ந்திருந்தனர். மேலும் அவர்களுக்கு எதிரில் ஒரு சிறிய மலை உருவாகி இருந்ததைக் கண்டேன். அது என்ன? அநேக கடிதங்களின் குவியல் இருந்ததைக் கண்டேன். அவ்வளவு கடிதங்கள் இருந்தன, ஒரு மலை போல் குவிந்திருந்தன. நான் சென்றடைந்ததும் பிரம்ம பாபா என்னை பார்த்தார். மேலும் கூறினார், இஷு எங்கே இருக்கிறார்? எவ்வளவு கடிதங்கள் வந்துவிட்டன? பாபா, நான் வந்திருக்கிறேன் என்று நான் கூறினேன். ஈஷோ குழந்தையும் உடன் அழைத்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பாருங்கள் ஈஷோ குழந்தையே, நான் 2 நிமிடங்களில் இந்த அனைத்து கடிதங்களையும் முடித்து விடுகிறேன் என்று பாபா கூறினார். சிவ் பாபா சாட்சியாக சிரித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஈஷோ சகோதரியும் அங்கு தோன்றிவிட்டார். ஈஷோவினுடைய முகமானது முற்றிலும் சாந்தமாக இருந்தது. குழந்தாய், என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்று கடிதங்களுக்கான பதில் கொடுக்க வேண்டும் என்று பாபா கூறினார். அத்தருணம் சாக்கார வதனத்தின் சமஸ்காரம் முழுமையாக வெளிப்பட்டிருந்தது. மம்மா நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிவ் பாபா பிரம்மா பாபாவிடம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வதனத்தில் இருக்கிறீர்களா என்று கேட்டார். பிறகு ஒரு வினாடியிலேயே ரூபம் மாறிவிட்டது. பாபா எதுவும் கூறவில்லை. முற்றிலும் மயான அமைதி ஆகிவிட்டது. பாபா என்னிடம், குழந்தாய், இந்த கடிதத்தை திறந்து பாருங்கள் என்றார். நான் கூறினேன், பாபா, கடிதங்கள் அநேகம் இருக்கின்றன. குழந்தாய், இதற்கு ஒரு வினாடியே ஆகும். ஏனென்றால் அனைத்திலும் ஒரே விஷயம்தான் இருக்கிறது என்று பாபா கூறினார். இதன் பின்னர் பாபா, அனைத்து கடிதங்களிலும் குழந்தைகளினுடைய புகார்களே இருக்கின்றன. இப்பொழுது பார்க்க வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு விடை அளிக்கின்றார். பாருங்கள், ஒரு வினாடியிலேயே அனைத்திற்கும் பதிலளித்து விடுகிறேன் என்றார். பிறகு பாபா செந்நிற எழுத்துக்களில் இங்கே எழுதியது போலவே கடிதம் எழுதினார். கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, பிராமண குல பூஷணர்கள் சுயதரிசன சக்கரதாரி கண்ணின் மணிகளான குழந்தைகளுக்காக செய்தி என்னவென்றால், அனைத்து குழந்தைகளினுடைய புகார்களின் கடிதம் சூட்சும வதனத்திற்கு வந்தடைந்தது. விடையாக பாப்ததா குழந்தைகளுக்கு நாடகத்தினுடைய விதியின் பந்தனத்தின் சர்வ ஆத்துமாக்களும் கட்டுண்டு இருக்கின்றன. அனைவரும் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றனர். அந்த நாடகத்தின் இனிமையிலும் இனிமையான பந்தனத்தின் அனுசாரம் இன்று அவ்வியக்த வதனத்தில் நடிப்பை நடித்து கொண்டு இருக்கின்றேன். அனைத்து குழந்தைகளுக்கும்
உளமார்ந்த அன்பான அவ்வியக்த ரூபத்தின் வாயிலாக மிக மிக அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வாறு பாபாவின் ஸ்திதி இருக்கிறதோ அவ்வாறே குழந்தைகள் ஸ்திதியை வைத்து கொள்ள வேண்டும். இதுவே பாப்தாதாவின் கடிதமாக இருந்தது. பிறகு பாபா எனக்கு போக ஸ்வீகாரம் செய்வித்தார். குழந்தாய், இன்று சில புதிய குழந்தைகளும் வந்துள்ளனர். முதலில் நான் அவர்களை உண்ணச் செய்கிறேன் என்று பாபா சொன்னார். பிறகு பாபா வதனத்தில் அனைத்து குழந்தைகளையும் தோற்றுவித்தார். பாபா சீக்கிரமாக திருஷ்டியும் கொடுத்து கொண்டிருந்தார். கரங்களால் உணவு அருந்தச் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வினாடி என்ன திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த திருஷ்டியில் அநேக விஷயங்கள் நிறைந்திருந்தது. அதன் பின்னர் 3வது காட்சியும் நான் கண்டேன். நான் பாபாவிடம் அனைவரும் ஒரு கேள்வியை கேட்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறினேன். என்ன கேள்வி இருக்கிறதோ அதை கேட்கலாம். பாபா ஒரு வார்த்தையில் பதிலளிப்பார் என்று கூறினார். பாபா கேள்வி அனைவரும் கேட்கின்றனர். இறுதி நேரத்தில் தாங்கள் எதுவும் சொல்லவில்லை. வெளியில் நடந்த காட்சியை நாங்கள் அனைவரும் கேட்டோம். ஆனால் அகத்தில் என்ன இருந்தது? அந்த அனுபவத்தையும் கேட்க விரும்புகிறார்கள். ஆம் குழந்தாய், ஏன் கூடாது? பாபா தனது அனுபவத்தை சொல்வார். நல்லது, கேளுங்கள். குழந்தாய், விளையாட்டு 10-15 நிமிடங்கள் மட்டும்தான் நடந்தது. அந்த கொஞ்ச நேரத்திலேயே அநேக விளையாட்டு நடந்தது. அதில் வெவ்வேறு அனுபவம் ஏற்பட்டது. முதல் அனுபவம் என்னவென்றால், முதலில் வலிமையுடன் யுத்தம் நடந்தது. எதனுடைய யுத்தம்? யோக பலம் மற்றும் கர்ம வினையினுடையதாக இருந்தது. கர்ம வினையும் முழு வேகத்தில் தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தது. மேலும் யோக பலமும் முழு வேகத்தில்தான் இருந்தது. சரீரத்தினுடைய கணக்கு வழக்கு என்னவெல்லாம் மீதம் இருந்ததோ துரிதமாக யோக அக்னியில் எரிந்து கொண்டிருந்தது. மேலும் சபையில் அமர்ந்து மல்யுத்தம் பார்ப்பதைப் போல நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது இரண்டின் வேகமும் முழுமையாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பின் கர்ம போக் முற்றிலும் வலிமையற்றதாக ஆகிவிட்டது. முற்றிலுமாக வலி மறைந்து விட்டது. இறுதியில் யோக பலம் கர்ம வினையின் மீது வெற்றியடைந்ததாக அனுபவம் ஆகிக்கொண்டிருந்தது. அச்சமயம் 3 விஷயங்கள் கூடவே நடந்து கொண்டிருந்தது. அவை எவை? ஒரு புறம் பாபா, நீங்கள் என்னை தன்னிடம் அழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என பாபாவிடம் உரையாடி கொண்டிருந்தேன். மறுபுறம் குறிப்பாக சில குழந்தைகளின் நினைவு இல்லை. ஆனால் அனைத்து குழந்தைகளினுடைய அன்பின் நினைவு சுத்தமான மோகம் என்ற ரூபத்தில் இருந்தது. பாக்கி சுத்தமான மோகத்தினுடைய உணர்விற்கோ அல்லது இந்த சங்கல்பத்திற்கோ விடுதலை அளிக்கவில்லை, அல்லது வேறு எந்த சங்கல்பமும் இல்லாமல் இருந்தது. 3வது பக்கம் சரீரத்திலிருந்து எப்படி ஆத்மா வெளியேறி கொண்டிருந்தது என்ற அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கர்மாத்தீத் விடுபட்ட நிலை பற்றி பாபா முன்பே முரளியும் நடத்தியிருக்கிறார். அதில் எவ்வாறு சப்தத்திலிருந்து சப்தமின்மை ஏற்படுகிறது, அவ்வாறே முற்றிலும் மயான அமைதியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. மேலும் எப்படி ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஆத்மா தனது சக்தியை நீக்கிக் கொண்டிருந்தது என்பதை பார்த்து கொண்டிருந்தேன். கர்மாத்தீத் நிலையினுடைய மரணம் என்றால் என்ன என்பதனுடைய அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதுவே எனது அனுபவம் என்று பாபா எடுத்துரைத்தார். பிறகு நான் பாபாவிடம், பாபா, ஒருவேளை நாங்கள் அனைவரும் எதிரில் இருந்திருந்தால் பாபாவை தடுத்திருப்போம் என அனைத்து குழந்தைகளும் சொல்கிறார்கள் என்று கூறினேன். அதற்கு பாபா, குழந்தாய்,
தடுத்திருந்தால் இந்த நாடகம் எவ்வாறு நடைபெறும் என கூறினார். பிறகு பாபா, இக்காட்சியானது இப்பொழுது செயற்கையாக தோன்றுகிறது, உண்மையான நாடகமாக தோன்றவில்லை என்று நான் கூறினேன். குழந்தாய், அன்பின் இனிய நூல் இழையானது இணைந்திருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு குழந்தாய், அன்பின் இனிய நூலிழையானது இணைந்திருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு இறுதி வரை இது அதிசயமாகவே தென்படும். மேலும் இப்பொழுதும் சம்பந்தம் உள்ளதே. சாக்கார ரதம் சென்றுவிட்டது, ஆனால் பிரம்மாவின் ரூபத்தில் அவ்யக்த நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார் என்று பாபா சொன்னார். நானும் அவ்வப்பொழுது சாக்கார வதனத்திற்கு சென்று விடுகிறேன். பிறகு எங்கே இருக்கிறீர்கள் என்று சிவ பாபா கேட்கிறார். இங்கே இருக்கும் பொழுதே சாக்கார வதனத்தில் எங்கு கட்டிடம் உருவாகி கொண்டிருக்கிறதோ அங்கு வரை செல்கிறேன் என்று பாபா கூறினார். நான், பாபா, அவ்வப்பொழுது பாபா வலம் வந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது என்றேன். நான் வலம் வருகின்றேன். அந்த உணர்வு குழந்தைகளுக்கு ஏற்படத்தான் செய்யும் என்று பாபா கூறினார். கருத்து என்னவென்றால், உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. பிறகு பாபா ஒரு காட்சி காண்பித்தார். ஒரு சக்கரத்திற்கு உள்ளே பல சக்கரங்கள் தென்பட்டன. அச்சக்கரத்திலிருந்து வெளியேறுவதற்கு 4-5 வழிகள் தென்பட்டன. ஆனாலும் வெளியேற இயலாத விதமாக சக்கரமானது உருவாக்கப்பட்டிருந்தது. பிரம்மா பாபாவினுடையது மட்டும் காண்பிக்கப்பட்டது. அது என்னவென்றால், சக்கரத்தில் சுற்றி சுற்றி புள்ளியில் நின்றுவிட்டார், வெளியேறவில்லை. இது நாடகத்தின் பந்தனம். பிரம்மாவும் நாடகத்தின் சக்கரத்தில் வெளியேற இயலவில்லை. நாடகத்தின் பந்தனத்திலிருந்து எவரும் விடுபட இயலாது. அந்த பூஜ்யம் புள்ளி வரை சென்றடைந்து விட்டார். ஆனாலும் கூட நாடகத்தின் இனிமையான பந்தனம் உள்ளது என்று பாபா புரிய வைத்தார். இந்த இனிய பந்தனத்தை விளையாட்டு ரூபத்தில் காண்பித்தார். பிறகு பிதாஸ்ரீ பாதாம் ஊட்டினார். விடை கொடுத்துவிட்டு, செல்வாய் குழந்தாய், நேரமாகிவிட்டது என்று கூறினார். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।